நடிகர் அஜித்குமார் அவர்கள் பல வருடம் கழித்து மீண்டுமே கார் பந்தயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றது மட்டுமல்லாமல் அஜித்குமார் ரேசிங் கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தையுமே ஆரம்பித்து ஒரு பக்கம் வியாபாரம், இன்னொரு பக்கம் கார் ரேசிங் அப்படின்னு சரியான ஒரு பேலன்சிங்ல போய்கொண்டிருக்காரு. இதற்கிடையில அவ்வப்போது சினிமா படங்கள் நடிப்பது அப்படின்னு கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இருந்து வந்தாலுமே கடந்த ஆண்டு முழுக்கவே நம்ம ஏகே அவர்கள் அவருடைய கார் பந்தயத்துல தான் முழு கவனத்தை செலுத்திட்டு இருந்தாரு. கடந்த ஆண்டு மட்டுமல்ல, தற்போது வரைக்குமே அதுல தான் பயணித்துக் கொண்டும் இருக்காரு. இவருடைய ஏகே 64 திரைப்படம் அடுத்த மாதம் இறுதியில துவங்கும் அப்படின்னு படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரு. சார், ஓகே, நீங்க படத்தை எப்போது வேண்டுமானாலும் எடுங்க, ஏதாவது ஒரு அப்டேட் விடுங்கப்பா அப்படின்னு ரசிகர்களுமே அவ்வப்போது சோசியல் மீடியாக்கள்ல கேட்பதுண்டு. அதன்படி பாத்தீங்கன்னா சமீப காலத்துல அதிகமாக ரசிகர்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆகையால படக்குழு மனமிறங்கி வந்து இந்த படத்துடைய முக்கிய அப்டேட்டை வர 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்களாம். கண்டிப்பாக அது ஒரு ப்ரோமோ வீடியோவாக அல்லது ஒரு ட்ரீசரை போல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கான ஷூட் முன்பே எடுக்கப்பட்டது. இதனை படப்பிடிப்பிற்கு முந்தைய நாள் வெளியிடலாம் அப்படின்னு காத்திருந்த படக்குழு கடைசி நேரத்துல ரசிகர்களுக்காக இந்த முடிவை மாத்திருக்காங்க. சோ இதற்கான அறிவிப்பு நாளை மாலை வெளியாக கூடும் அப்படின்ற தகவல் ரசிகர்களை மேலுமே உற்சாகப்படுத்திருக்கு. ஆகையால தற்போது இந்த ப்ரோமோ வீடியோவை எதிர்பார்த்து ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோமோ வீடியோவில் படத்துடைய ரிலீஸ் செய்தி, படத்துடைய டைட்டில், ஏகே உடைய லுக் அப்படின்னு பல விஷயங்களை ரிவீல் பண்ண இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.